இளைஞர்களுக்கா, தம்பதியருக்கா, முதியவருக்கா? உண்மையிலே இப்போ என்னால் முடிவெடுக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இளமையில் காதல் பண்ணுறதுக்கு நல்ல தெம்பு இருக்கும். ஓடலாம், சைக்கிள் ஓட்டலாம், காதலி ஓடினாலும் பின்னாடி துரத்திக்கிட்டே போகலாம். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சிம்ரனை துரத்திக்கிட்டே ஓடுவார் அந்த பாட்டு முழுவதும். எங்கெங்கே 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 எங்கெங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இதே ஒரு 70 வயசு கிழமை எங்கெங்கன்னு பரவிட்டு போனால் அவ்வளோதான். அந்த அம்மா அங்கே கிடக்கும், இவர் இங்கே கிடப்பார். 2 பேரையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டிருப்பாங்க. இளமையாக இருக்கும்போது ஓட்டம் நட ரொம்ப பிரிஸ்காக இருப்பேன். ரொம்ப என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. அங்கே வா, நான் வந்துடுறேன், 5 minutes வர்றேனா இல்லையா பார், ஓய் பயங்கரமாக இருக்கு. தம்பதியருடைய காதல், அது அவங்க காதல் பண்ணாலும் பண்ணாட்டி லைசன்ஸ், அது லைசன்ஸ் உள்ள டிரைவர் வந்து எவ்வளோ பந்தாவாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பானோ அது மாதிரி அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. முதுமையினுடைய காதல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்த உதாரணங்களை ரொம்ப எளிமையாக அழகாக சொன்னார். இந்த உதாரணங்களில் வந்து இளமைக்கு வந்து நல்ல சிந்தனை இருக்குது. ஒரு இளைஞன் வந்து அவங்க அப்பாவை திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டான். பா, அரசியல்னா என்னப்பா அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பா, என்னடா 10:30 மணிக்கு போய் இப்படி ஒரு கேள்வி எடுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லிட்டார். டாய், நான் வந்து அரசியல்வாதி மாதிரி, உங்கள் அம்மா இருக்கு பார், அதுதான் அரசாங்கம் மாதிரி. நீ இந்த நாட்டில் படித்த இளைஞன், நம்ம வீட்டில் இருக்க வேலைக்காரமாக இருக்கு பார், நம்ம நாட்டில் படிக்காத பாமரர்கள். உன் தங்கச்சி பாப்பா குழந்தை இருக்குது பற்றியா, அதுதான் நமது இந்தியாவினுடைய எதிர்காலம்னார். ஓன்ட்ட போய் கேட்டேன் பாரு, என்னானே விளங்கலப்பா அப்படின்ட்டு ராத்திரி படுத்து தூங்கிட்டேன். அவங்க தங்கச்சி பாப்பா கத்தி அழுகுது நைட்டு 1:30 மணிக்கு. அவங்க அப்பா எங்கே இருக்காருன்னு போய் பார்க்குறதுக்கு போகிறாரு. அப்பாவை காணா ரூமில். அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறான். அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா எங்கே போயிருக்காருன்னு தேடிட்டு போகிறான். அந்த ஆள் வேலைக்காரியோட காலை சுரண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் காலையில் வந்துருச்சு. வந்தான் அவங்க அப்பாட்ட, பா அரசியல்னால் இப்போ எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சுப்பான்னா. என்னடா நேற்று சொன்னதுக்கு புரியலன்னா இப்போ எப்போ உனக்கு விளங்குச்சு? நேற்று நடந்த விஷயத்தை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டப்பா. அம்மா மாதிரி அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்பா மாதிரி இருக்கிற அரசியல்வாதிகள் வேலைக்காரி மாதிரி இருக்கக்கூடிய பாமரர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். என்னை போன்ற படித்த இளைஞர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் எதிர்காலம் போன்ற பாப்பா கடைசி வரை அழுது கொண்டே தான் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த இளைஞன் ரொம்ப அழகாக சிந்திப்பான், கவிதை எழுதுவேன், லெட்டர் எழுதுவேன். பிரமாதமாக இருக்கு. தம்பதி, முதியவர். இப்போ 18 பேர்த்தில் ஒரு 6 பேருடைய விவாதம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது 2வது சுற்று தொடங்கி இருக்கிறது. இளைஞர்களுக்கா, தம்பதியருக்கா, முதியவருக்கா என்பதில் இளைஞருக்கே என்ற அணியை தொடங்கி வைத்து இப்பொழுது விவாதம் தொடர்கிறது. போன தடவை இளைஞர்களே அப்படின்னு தொடங்கினோம். இந்த தடவை அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு முதியவர்கள் தான் அப்படிங்கிறது இப்பொழுது இந்த 2வது சுற்றில் காதல் முதியவர்களுக்குத்தான் சொந்தம் என்பதை உங்கள் முன்னால் கவிதைகளோடு நம்மோடு விளையாடிய மரியாதைக்குரிய திரைக்கவிஞர் பிறைசூடன் ஐயா அவர்கள் முதியவர்களே என்ற அணியில் இப்பொழுது விவாதத்தை தொடங்கி வைக்க வருகிறார். சபைக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். நானும் ரொம்ப நேரமாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். இந்த காதல் ஏதோ இளைஞர்களுடைய சொத்துரிமை போலவும் தம்பதிகளுடைய சொத்துரிமை போலவும் முதியவர்கள்னோன்னா எல்லாருமே இந்த காந்தி தாத்தா மாதிரி கம்பு வச்சுட்டு நடக்கிற மாதிரியே இங்கே ஒரு குற்றச்சாட்டுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இன்றைய தினம் உலகமெங்கும் பட்டிமன்றத்திலே நாவேந்தராக புகழ் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நமது நடுவர் லியோனி தம்பதியாக இருந்த நிலையை கடந்து 70 வயசு வரைக்கும் தம்பதி தானா இல்லைன்னு சொல்ல. தம்பதிக்கும் காதல் உண்டு, இளைஞர்களுக்கும் காதல் உண்டு. அந்த காதல் யாருக்கு சொந்தம்? அதுதான் இன்னைக்கு வரைக்கும். ஒரு ஆசிரியர், நீங்கள் ஒரு பேராசிரியர் கை உங்களை தொட்டது, நீங்கள் உலக புகழ் பெற்றீர்கள். அங்கு காதல் வெற்றி பெற்றது. எங்கோ ஒரு இத்தாலியிலே ஒரு ஹோட்டலிலே சாதாரண ஒரு சர்வராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு காதலை தொட்டால் இன்று இந்திய தேசத்தினுடைய அன்னை சோனியா காந்தியாக ஆனார். அந்த காதல் முதிர்ந்த நிலையிலும் வாழ்ந்தது.
காதல் என்பதற்கு அர்த்தமே காத்தல், ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளுதல், பரிமாறுதல். என் பொண்ணு 10th +2 படிச்சுட்டு இருக்கா. அவள் சொல்கிறா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்கிற. நான் கூட என் பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஓஹோ கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பிள்ளை இருக்கு, இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆச்சே. நோ நோ நோ, இந்த யூத்தில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு டயலாக் அங்கே வருது. அந்த காதல் ஒரு 18-20 வயசு வரைக்கும் தான் வரும். அது ரசாயன மாற்றம். தம்பதி ஆனோன காத்திருந்தார்களே, அவர்களை படிக்க வைத்தார்களே, அது உடலியல் மாற்றம். அதுக்கப்புறம் உடல் உறவுக்கு தகுதியற்ற நிலையிலும் தன் மனைவியை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவள் படிக்க வேட்டும்னு நினைச்சா பாருங்க, அங்கே முதிர்ந்த தன்மை வருது. அறிவு முதிர்ச்சி, அவ்வளோதான். எந்த ஆம்பளை பிள்ளையுமே அம்மாட்ட பாசமாக இருக்கும், எந்த பொம்பளை பிள்ளையுமே அப்பாட்ட பாசமாக இருக்கும். இதான் சார் பேசிக் லா. தப்பாக சொல்லுவீங்களா? அதை தப்பாக சொல்ல முடியுமா? இவர்கள் பாடினார்களே, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் என்று எங்கள் கவியரசு கண்ணதாசன் சொன்னானே, அது என்ன காரணம்? செக்ஸ் இன்ஃபாக்சுவேஷனா? கிடையவே கிடையாது. நேற்றைய வார இதழிலே ஒரு பெண் ஒருவனை காதலித்து மனம் புரிந்து கொள்கிறாள். ஸ்பைனல் கார்டு உடல் உறவுக்கு தகுதியற்றவனை ஒரு பெண் விரும்பி மணந்து கொண்டு அவனுடைய உயிரணுக்கள் மூலம் டெஸ்ட் பிபியை கொண்டாந்து இன்னைக்கு வாழ்கிறார்கள். யாயும் நியாயும் யாராகியோன்னு ஒருத்தர் எழுதுனா புரியாத மொழியில். எங்கள் கண்ணதாசன் எழுதுனா, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோன்னு 80 வயதாக இருந்தாலும் 90 வயதாக இருந்தாலும் தளர்ந்த நிலையிலும் எந்த தகுதியற்ற சூழ்நிலையிலும் அந்த காதல் மட்டும்தான் சார் நினைந்து நினைந்து நெக்குருகி வாழ முடியும். எல்லாமே தப்பாகவே பேசிட்டீங்களே. ஒருத்தர் என்னமோ அப்படியே சுருள் பத்திய வாய் உள்ளார விடுறாரு. என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள்? காதல் என்பதற்கு என்ன அர்த்தம்? முதல்ல வெறும் உடலியல் மாற்றமா, பருவ மாற்றமா? அவங்க சொல்கிறாங்க, அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், சைடில் பிட்டு போட்டு அப்பனும் நோக்கினாள். நானும் எழுதினேன், சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இது நான் எழுதிய பாடல். வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல், வங்கக்கடல் மீதானை தேயாது காதல் நான் எழுதிய பாடல். இது ஒரு காதல் கவிதை படித்திடும் நேரம் நான் எழுதிய காதல். என் தந்தைக்கு 80 வயது, என் தாயாருக்கு 71 வயது. சென்னையில் கொடிகட்டி பறக்கிறேனா, சொத்து 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கேன், ஒரு வீடு. ஒரு நாள் எங்கள் அப்பாவை சென்னையில் வந்து இருக்க சொல்ல முடியல. வந்து இறங்கி தளர்ந்த நிலையில் கூட அம்மா தனியாக இருப்பான்னு அந்த நனிலத்தை நோக்கி என் தந்தை பஸ்ஸில் போகிறார் பாருங்க. அந்த காதல் உடலியால் ஏற்பட்டது அல்ல. இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலித்து மனம் செய்து கொண்டார்கள். என் பெற்றோர்கள் சற்று ஏறக்குரிய 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று வரை என் தந்தையை பிரிந்து என் தாயோ, என் தாயை பிரிந்து தந்தையோ இதுவரைக்கும் இருந்ததில்லை. அங்கே உடலுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நோக்குதல் வேறு, பார்த்தல் வேறு. என்ன தமிழ் படித்த பேராசிரியர்கள், அறிவாளிகள், நாவேந்தர்கள் சபையில் சொன்னா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால். கரெக்டு. பார்த்தல் என்பது வேறு. என்னை வைத்து குடும்பம் நடத்துவதற்கும் என்னை கண்கலங்காமல் காப்பாற்றுவதற்கும் சரியானவன் தானா, என்னை இவன் விரும்புவதற்கு ஏற்பவன் தானா என்று அளவோடு அறிவோடு ஆய்ந்து செய்கின்ற காதலுக்கு நோக்குதல்னு பேர். பார்வைங்கிறது வேற, சைட் அடிக்கிறதுங்கிறது வேற. எல்லா பயிலும் கவிதை எழுதுவான். எவன் கவிதை எழுதல? அங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு பின்னல்னு எல்லாரும் எழுதிக்கிட்டு இருப்பான். நீங்க சொல்லுகின்ற காதல்கள் இன்றைய திரைப்பட பாடல்கள். நாங்கள் சொல்லுகின்ற காதல் கண்ணதாசனுடைய பாடல். நானே ஒரு வணிகன் கவிஞனானான், தமிழ் வாழ்ந்தது. இன்றைய கவிஞர்கள் எல்லாம் வணிகனானார்கள், தமிழ் வீழ்ந்தது என்று நெஞ்சுரமாக பேசியவன் நான். காதல்ங்கிறது ஒரு வயசை தாண்டியெல்லாம். தம்பதினா 30 வயசுலேயும் தம்பதி தான். 31 வயசில் தம்பதி இல்லாமல் போயிடுவாங்களா? 31 வயசில் என்ன எல்லாருமே ஃபைனல் கார்டு அட்டாக்கில் சக்கரை நாற்காலியா இல்லையா போயிட்டுருக்காங்க? என்னையா கதை விட்டுறீங்க ஆளாளுக்கு? முதிர்தல், அதான் முதிர்ந்தவன். 30 வயசில் கூட சில பேர் பான்பராக்கு போட்டால் முதிர்ந்தவன் ஆகிடுவான், நிமிரவே முடியாது. கண்ணின் மாமணியை காதலியர் காட்டிவிட்டால் எந்த கண்மணி? இந்த கொன்னாலே ரம்யா அவ மாதிரியா? விவிலியன் ரிச்சர்ட் மாதிரியா? என்ன தகுதி இருக்கிறது? மனதை இடமாற்றம் செய்யுங்கள், இதயம் இடமாறும் என்று நானே எழுதியுள்ளேன். எந்த நிலையில் இருப்பார்கள்? அதான் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால். அந்த அறிவு சார்ந்த பார்வை, அந்த யார்ட் ஸ்டிக், அந்த அளந்துகின்ற தன்மை, அந்த காதலை சொல்லித் தருவதற்கு ஒரு குறுந்தொகை பாடல்கள் இல்லை. செம்பூல பெயர் நீர் போட அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தது வேணா. அன்பு